Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது உங்கள் தனாதிபதியை வலுப்படுத்துங்கள். இதில் பகுதி 2. ஏற்கனவே நம்ம மேஷம் முதல் கன்னி வரைக்கும் தனாதிபதிகளை வலுப்படுத்துவதுங்கிறதுக்கான வீடியோ ஒன்று போட்டோம். அது ஆல்ரெடி 20 நிமிஷம் வீடியோங்கிறனால 2 பகுதியாக தான் போடணும்னு சொல்லியிருந்தேன். அதோட கண்டினியூட்டி வெர்ஷன் இன்னைக்கு. தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் பிப்ரவரி 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடங்க இருக்கிறது. உயர்நிலை ஜோதிட வகுப்புகள் 6 மாதம் கோர்ஸு, சண்டே கிளாஸ் இருக்கும். வெகு சில சீட் தான் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். தனாதிபதி வாழ்க்கைக்கு பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். பொருள் இல்லார்க்கு இவ்வுலகில்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகில்லை. இது சொல்லி வச்சிருக்க பழமொழி, மூத்தோர் வாக்கு. இன்றைக்கு மரியாதையாக வாழ்கிறதுக்கு கண்டிப்பாக பொருளாதாரம் வேணுங்கிறத விட நீங்கள் மரியாதையாக சாகிறதுக்கு கூட பொருளாதாரம் வேணும். பொருளாதாரம் இல்லாத நிலையில் மரியாதையான மரணம் கூட கிடைக்காது அப்படிம்பாங்க. இது ஒரு ஃபேமஸான சினிமா படத்து டைலாக் தான். ஸோ பொருளாதாரங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சமுதாயத்தில் நீங்கள் மதிப்போடு இருக்கிறதுக்கும் சரி, குடும்பத்தில் மதிப்போடு இருக்கிறதுக்கும் சரி, கட்டின வாழ்க்கை துணைக்கிட்ட மரியாதையோடு இருக்கிறதுக்கும் சரி, பெத்த பிள்ளைங்கள்கிட்ட மரியாதையோடு இருக்கிறதுக்கும் சரி, பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பொருளாதாரங்கிறது ரொம்ப அவசியம். இந்த தனாதிபதின்னு சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதியினுடைய ஆதிபத்திய காரகத்துவ ரீதியான வளர்ச்சிகளை நாம் ஓரளவுக்கு மேம்பட்டு செஞ்சோம்னா பொருளாதாரத்தில் தன்னிறைவே அடைய முடியுங்கிறதுக்கு தான் இந்த காணொளிகள். அந்த அடிப்படையில் இப்போ துலா லக்னத்திற்கு தனாதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய். இவரே 7ஆம் அதிபதி அப்படிங்கிற இன்னொரு ஸ்தானத்துக்கும் அதிபத்தியம் பெறுவார். இவர் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல உச்சம் பெறும் வலிமை கொண்டவர். செவ்வாய் நார்மலாக பூமிகாரகன், சொத்து பத்து, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு அதிபதிங்கிறதுனால துலா லக்னக்காரங்க நார்மலாகவே சொத்துக்கள் வாங்கி குவிப்பதன் மூலமாக பொருளாதார வெற்றிகள் அடைய முடியும். பூமியில் போடுற காசு உங்களுக்கு பல மடங்கு ரிட்டர்ன் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா செவ்வாயின் காரகத்துவ ஆதிபத்திய ரீதியான தொழில் துறைகளில் இவங்க இருந்தாங்கன்னா வளர்ச்சி இருக்கும். உதாரணமாக யூனிஃபார்ம் சர்வீசஸ் செவ்வாயோடது, இராணுவம், மிலிட்ரி, தீயணைப்புத்துறை, இந்த மாதிரி தொழிலில் துலா லக்னக்காரங்க இருக்காங்க, அதான் வேலையில் இருக்காங்கன்னா அதுவே வளர்ச்சி. இந்த செக்யூரிட்டி சர்வீசஸ் அப்படிங்கிற மனித வளத்தை பயன்படுத்திக்கக்கூடிய துறைகள், ஜாப் செக்யூரிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுக்கறது, வேலை வாய்ப்பு நிறுவனங்கள் நடத்துறது, இதெல்லாம் இவங்களுக்கு தொழில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி ரியல் எஸ்டேட் தொழில், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்ஸு, மருத்துவ தொழில்கள், ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு, இதெல்லாம் இவங்களுக்கு பணம் வரும் தொழில்கள். இவங்க நார்மலாகவே கூட்டு சேர்ந்து தொழில் செய்யலாம். திருமணத்துக்கு பிறகு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நேச்சுரலாக ஏற்படக்கூடியது. துலா லக்னம் நார்மலாக தொழில் அதிபர் லக்னம். அதனால் இவங்க ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் செய்வதற்கு தனக்காரகனான செவ்வாய் பல விதத்தில் உதவி புரிவார். ஒரு 10ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சால் கூட திக்பலங்கிற வலிமை அடைஞ்சிறதுனால தொழிலை பொறுத்த வரைக்கும் இவர்கள் ஒரு வெற்றியாளர்களே. ஏன்னா அவங்களோட தனாதிபதி பார்த்திங்கன்னா 4, 7, 10 3 இடத்துலையுமே பவரில் இருப்பார். 4ஆம் இடத்துல இருந்தால் உச்ச வலு, 7ஆம் இடத்துல இருந்தால் ஆட்சி மூலத்திரிகோண வலு, 10ஆம் இடத்துல இருந்தால் இவர்களுக்கு நீச்சம் பெற்றாலும் திக்பல வலுவோடு இருந்துருவார். அதனால் தொழில் செஞ்சு வெற்றி அடைகிறதுக்கு பல தொழில் மன்னர்களை உருவாக்குறதுக்குன்னு இருக்கிற அமைப்பில் முதல் இடத்துல இருக்கிற துலாந்தாங்கனால இவங்க எப்படியும் வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவாங்க. விருச்சிக லக்னத்துக்கு தனாதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான். இவர் 2-5 உடையவராகி 9ஆம் இடங்கிற பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறதுனால பொருளாதார ரீதியாக தன்னிறைவை அடையிறதுக்குன்னே உள்ள ஒரு லக்னம் இருக்குன்னா அது விருச்சிகம் தான். முதன்மையான ஒரு லக்னம். பணத்தை வச்சு செய்யக்கூடிய அத்தனை தொழில்களையும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பணத்தை வைத்து பணம் எடுப்பது, வட்டி தொழில் அதில் முதன்மையாக இருக்கிறது. பேங்கிங் செக்டார்ஸ், வட்டி தொழில் இவங்களுக்கு ரொம்பவுமே கைவந்த அமைப்பு. வேலைகள் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் சொல்லிக் கொடுத்தல், வங்கி பணிகள், பணம் புழங்குற இடத்துல வேலை பார்க்கக்கூடியது, அதிகாரமிக்க அரசு பணிகள், அரசு பணிகளில் இருக்கிறதுங்கிறதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு வருமானத்தையும் வளர்ச்சியும் தரும். இவங்களுக்கு குழந்தை பிறப்புக்கு பிறகு வாழ்க்கையில் பெரும் வளர்ச்சி முன்னேற்றங்கள் ஏற்படும். குடும்பம் அமைந்த பிறகும் பெரும் வளர்ச்சி முன்னேற்றங்கள்ங்கிறது ஏற்படும். தனக்காரகனே தனாதிபதியாக வர்றதுனால பண விஷயத்தில் இவங்க பயங்கர கெட்டி. அவ்வளோ ஈஸியாக யாருக்கிட்டையும் ஏமாந்துட மாட்டாங்க. தங்கத்தில் இவங்க செய்கிற முதலீடுகள், கல்வியில் இவங்க செய்கிற முதலீடுகள், குழந்தைகள் வழியில் இவங்க செய்கிற முதலீடுகள்,
இவங்களுக்கு வந்து பெரும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தரும். லேவாதேவின்னு சொல்லக்கூடிய வட்டி தொழில், ஃபைனான்ஸு, கந்து கடை, நகை அடகு கடை வைத்து அதன் மூலம் பொருள் ஈட்டும் தன்மைகள் இதெல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். மோட்டார் ஃபைனான்ஸு, ஆட்டோ ஃபைனான்ஸு, ஹவுசிங் ஃபைனான்ஸு இந்த மாதிரியான விஷயங்களும் செயல்படலாம். இந்த மாதிரி நிறுவனங்களில் இவங்க வேலைக்கு இருக்கிறதும் நன்று, இவர்களே அதை தொடர்ந்து நடத்துவதும் சிறப்பை தரும். பாக்கியஸ்தானத்தில் தனாதிபதி உச்சமாகிறதுனால அதிர்ஷ்டகரமான அமைப்புகளில் பணத்தை சேர்க்கும் யோகிதை இவங்களுக்கு நேச்சுரலாகவே இருக்குங்கிறதுனால இவங்க வந்து நார்மலாகவே பணக்காரங்க தான். பணத்தை வந்து அவ்வளோ அனாவசியமாக யாருக்கிட்டையும் கொடுத்துட மாட்டாங்க. ஒன்றை பத்தாக்கும் வித்தை தெரிந்தவர்கள் விருச்சிக லக்னக்காரங்க. ஸோ பண விஷயத்தில் இவங்க கெட்டி. அதனால் குருவின் காரகத்துவ, குருவின் ஆதிபத்தியத்தை வளர்த்து கொள்வதன் மூலமாக வாழ்க்கையில் பெரும் அளவு வளர்ச்சியை பெற முடியும். தனுர் லக்ன ஜாதகர்களுக்கு தனாதிபதி அவர் சனி. இவர் 2ஆம் அதிபதி, இவரே 3ஆம் அதிபதி. சனி பகவான் அவ்வளோ ஈஸியாக பணம் கொடுக்குற கிரகம் இல்லை. 10 தடவை கதவை தட்டுனா ஒரு தடவை கதவை திறந்து என்னன்னு கேட்குற ஒரு கிரகம். ரொம்ப ஸ்லோனஸான கிரகம். இவர் லாபஸ்தானத்தில் உச்சமும் அடையக்கூடியவர், 5ஆம் இடத்துல நீச்சமும் அடையக்கூடியவங்கிறதை மறந்துடக்கூடாது. சனி பகவானுக்கு நார்மலாக 7ஆம் இடத்துல திக்பலம் அப்படிங்கிற ஒரு வலிமையும் கிடைக்கும். சனிதான் தனத்தை கொடுக்கக்கூடியவருங்கிறதுனால இவங்க நீண்ட கால அடிப்படையில் தான் பணக்காரங்க ஆக முடியும். ரொம்ப காலம் பிளான் பண்ணணும். அவசரமாக பிளான் பண்ணால் இவங்களுக்கு பெரிய வெற்றிகள் எதுவும் கிடைக்காது. அப்போ நீண்ட கால அடிப்படையில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்குங்கிறதுனாலையும், பூமிக்கு அடியில் கிடைக்கக்கூடிய கனிம பொருட்களை குறிக்கக்கூடியவர் சனிங்கிறதுனாலையும், வேலையாட்களை நிர்வகிக்கும் திறமை சனி பகவானுடையதுங்கிறதுனால இவங்க ஒரு நல்ல ஒரு மேனேஜர் போஸ்டிங்கில் தனக்கு கீழே 50 பேர் 100 பேரை மேய்க்கக்கூடிய ஒரு மேலதிகாரி அப்படிங்கிற அமைப்பில், ஹெச்ஆர்ஓ அப்படிங்கிறது மாதிரியான அமைப்புலையும், மனிதவள மேம்பாட்டு அதிகாரி அப்படிங்கிறது மாதிரியான அமைப்புகள்லையும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். நான் தனுசு லக்னம், கன்னி லக்னங்களுக்கு எப்போவுமே சொந்த பிஸ்னஸ் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். ஏன்னா இவங்க வந்து அதில் பெரும் அளவு தோல்விகளை சந்திப்பாங்கங்கிறதுனால. அஃப்கோர்ஸ் மிதுன லக்னம், மீன லக்னத்துக்கும் அதே பலன்கள் தான். அவங்க கூட ஒரு 20% பேர் ஏதாவது 1-2 வெற்றியை சந்திச்சிட்றாங்க. ஆனால் இந்த கன்னியும் தனுசும் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் பண்ணுறேங்கிற பேர் வழியில், கூட்டு சேர்றேங்கிற பேர் வழியில் பெரும் இழப்புகளை சந்தித்து விடும் விதி உள்ளவங்க. அதனால் சனி பகவானுடைய ஆதிபத்தியம் தான் உங்களுக்கு தனம்னோடனே அடிமை ஜீவனம் தான் அப்படிங்கிறத முதல்ல முடிவு எடுத்துடணும். சமுதாயத்துக்கு உபயோகப்படுற மாதிரியான அமைப்பு, ஒரு நிர்வாகத்தில் ஓனருக்கு அடுத்த நிலை வரைக்கும் உயர்ந்து அந்த கம்பெனியை உங்களால் தான் வளருதுங்கிற நிலைப்பாட்டோடு மனிதர்களுடைய மேன் பவரை சரியாக அந்த கம்பெனிக்கு பயன்படுத்தி கொடுக்கக்கூடிய டெக்னிக்கல் விஷயங்கள் தெரிஞ்சவங்க. உங்களுக்கு நீண்ட கால அடிப்படையில் பங்குச்சந்தை ஆதாயங்கள்லாம் ஓரளவுக்கு கிடைக்கும். ரொம்ப பெரிய கம்பெனிகளை சின்ன லெவலில் வாங்கி போட்டுட்டு நீண்ட காலம் வெயிட் பண்ணி அதன் மூலம் பணம் பார்க்குறது, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸு, அழுக்குப்படியும் பொருட்கள், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் சம்மந்தப்பட்ட துறைகள், அடிமை ஜீவனங்கள், மேன் பவரை யூஸ் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாம் உங்களுக்கு பணம் வரும், தனம் வரும், யோகிதைகளை கொடுக்கும். லாபஸ்தானத்தில் தனாதிபதி உச்சம் பெறார் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக எப்போதும் லாப நோக்கம் கருதி செயல்படும் தன்மையை வளர்த்துக்கணும். அப்போ தான் காசு பணம் தேங்கும். 5ஆம் இடத்துல தனாதிபதி நீச்சம் அடைகிறாருங்கிறதுனால நீங்கள் ரொம்ப இறக்கப்பட்டீங்கன்னா தனுசு லக்னக்காரங்க 0 ஆகிடுவீங்க. ஏன்னா நேச்சுரலாகவே குருவுக்கு இறக்க குணம் ரொம்ப ஜாஸ்தி. தன்னை பெரிய மனித தன்மையாக காட்டிக்கணுங்கிறதுக்காகவே இல்லாத போலாதெல்லாம் அளந்து விட்டுடுவார். உங்கள் வாரிசுகளுக்கு நீங்கள் பணத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இறுக்கி பிடிக்கணும். நிதானமாக தான் வளருவீங்க. அந்த நிதானம்ங்கிறத கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கணும். ஆனால் நார்மலாகவே இந்த உபய லக்னக்காரங்களுக்கு நிதானம் வரவே வராது. இன்றைக்கி விதைச்சா நாளைக்கு காலையில் அறுவடை பண்ணிடணும்னு நினைப்பாங்க. அதை கொஞ்சம் குறைத்து கொண்டால் நல்லது. அஃப்கோர்ஸ் மகர லக்னத்துக்கும் 2ஆம் அதிபதி சனி தான். இவங்க பின் வயதில் தான் காசே சம்பாதிக்க முடியும். மேக்சிமம் மகர லக்னத்தில் பிறந்தவங்க முன்னாடி சந்தோஷமாக இருந்தால் பின்னாடி வச்சு செஞ்சிடும். அதாவது ஒரு 36 வயசு வரைக்கும் வாழ்க்கையில் சந்தோஷத்தை யாராவது மகர லக்னக்காரங்க அனுபவிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் லைஃப் லாங்கும் வாழ்க்கையில் சோதனைகள் தான். அதே மாதிரி 36 வயசு 40 வயசு வரைக்கும் நாய்படாத பாடு பட்டேன் தம்பி, ஒன்றுமே இல்லை, அப்பா ஹெல்ப் இல்லை, அம்மா ஹெல்ப் இல்லை, பொண்டாட்டி பிள்ளைங்க ஹெல்ப் இல்லைங்கிற நிலைமையில் இருந்தவங்க கவலையப்படாதீங்க. பின் வயதுகளில் கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா சனி பகவான் ஒரு விஷயத்தை கொடுத்தாருன்னா இன்னொரு விஷயத்தை கண்டிப்பாக கொடுக்க மாட்டாருன்னு. சுகத்தை துளியும் விரும்பவே கூடாது. தொழில் ஸ்தானத்தில் உங்கள் தனாதிபதி உச்சமாக இருந்ததுனால உங்களுக்கு குடும்பமா வேலையா அப்படின்னு முடிவு வந்துட்டா, வேலை எனக்கு குடும்பம் முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி முடிவை எடுக்கக்கூடிய மகர லக்னக்காரங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாமே 2ஆம் பட்சம்தான். உழைப்பு அதுக்கு மேலேயும் உழைப்பு அப்படிங்கிற ஸ்டேஜில் போகிறவங்க வாழ்க்கையில் படிப்படியாக முன்னுக்கு வந்து வெற்றி அடைவார்கள். உங்கள் லக்னாதிபதியும் தனாதிபதியும் ஒரே ஆள். உச்சம் பெறுறது ஜீவனஸ்தானத்தில். இப்போ ஜீவனத்தை தானே மதிக்கணும். செய்யும் தொழிலே தெய்வம், அதை சிறப்புடன் செய்வதே உங்கள் கர்மம். இது மகர லக்னக்காரங்களுக்கு எழுதி வைக்கப்படாத விதி. இப்போ ஒருத்தன் வலுவாக தொழில் செஞ்சு தான் இதுதான் அப்படின்ற அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிறதுக்கே ஒரு 30-36 வயசு ஆகிடுவேன்.
இதுதான் நான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த வயசு வரைக்கும் இவங்க படாத பாட்டு படத்தான் செய்வாங்க. ஆனால் எப்போவுமே சனி பகவான் லேட் பிக்கப் கிரகம்ங்கிறதுனால பின் வயதுகளில் கண்டிப்பாக அசையா சொத்துக்கள், சரியான கௌரவம், புகழ், அந்தஸ்து, மரியாதை இத்தனையும் கொடுப்பான். மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு இருந்தாலும் முன்னுக்கு வருவாங்க, சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் முன்னுக்கு வருவாங்க. உங்களுடைய மற்ற கிரக அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து செயல்படுங்க. பொதுவாக சேவை கிரகம் சனி அப்படிங்கிறதுனால சேவை சார்ந்த தொழில்களை சுய தொழிலாக செய்து அதில் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையக்கூடிய விதி மகரத்துக்கு நேச்சராகவே இருக்கும். ஸோ அதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சனி பகவானுடைய ஆதிபத்திய காரகத்துவங்களே உங்கள் தனத்தை தீர்மானிப்பதுங்கிறதுனால நிதானமாக தான் வளர முடியும். அவசரப்பட்டிங்கன்னா உள்ளதும் போயிடும். ஸோ எப்போதும் பொறுமையோடும் நிதானம். தனாதிபதியாக சனி வரக்கூடிய தனுசு லக்னத்துக்கும் சரி, மகர லக்னத்துக்கும் சரி, நிதானத்தை லூஸில் விட்டிங்கன்னா பிரச்சனைகள் பெருசாகும். ஸோ மெதுவாக தான் வளரணும், நீண்ட காலம் வளரணும். வாழ்க்கைங்கிறது 2020 மேட்ச் இல்லை, வாழ்க்கைங்கிறது டெஸ்ட் மேட்ச்சு. ஆடியே ஆகணும், டொக்கு வச்சுக்கிட்டே இருக்கணும். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது தான் வெற்றி கிடைக்கும். இதை நம்ம எப்பயுமே மறந்துடக்கூடாது. மகர லக்னக்காரங்களுக்கு இது ஒரு படிப்பினை. எந்த அளவுக்கு நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயரத்தை எட்டி பிடிப்பீர்கள். கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் குரு தனாதிபதியாக வர்றாரு. ஆனால் இவர் 6ஆம் இடத்துல போய் உச்சமாகிறாருங்கிறதும் 12ஆம் இடத்துல நீச்சமாகறதுங்கிறதுனாலையும் இவங்க பண விஷயத்தில் வாழ்க்கையில் நிறைய தவறான முடிவுகள் எடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் விஷயத்தில், தங்க விஷயத்தில், பொருளாதார விஷயத்தில், பெரிய மனித தோரண விஷயத்தில் எதிரிகள்கிட்ட தனத்தை கொடுத்துட்டு ஏமாந்து போகிறதுக்குன்னே உள்ள ஒரு பிறப்பு அமைப்புனா அது கும்பலக்கணத்துக்கு நேச்சுரலாகவே வரும். தனக்காரகனே தனாதிபதியாக விரயத்தில் போய் நீச்சம் அடைஞ்சிடுறாருங்கனால காசை விரயம் பண்ணுறதுல சமர்த்தர்கள்னே சொல்லலாம். காசை சேர்க்கறது இவங்களுக்கு அவ்வளோ ஈஸி இல்லை. பட் இவங்களுக்குமே இந்த ஃபைனான்ஸ் தொழில், வெளியூரில் போய் ஃபைனான்ஸ் பண்ணுறது, பூர்வீகத்தில் இல்லாமல் இருக்கிறது, வேறு ஊர்களில் போய் லைன் போட்டு வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் போயிட்டு வசூல் பண்ணுறதுங்கிற மாதிரியான அமைப்புகள் இருக்கும். இவங்களுக்கு குரு பகவான் நல்லவரும் இல்லை கெட்டவரும் இல்லைங்கிற மாதிரியான ஒரு சமகிரகம். அதனால் தனாதிபதி 6ல் உச்சமாகறாருங்கனால எதிரிகிட்ட உங்கள் காசு போயிடாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குருவுடைய தன்மைகள் உங்களுக்கு பணத்தை கொடுக்குங்கனால நல்லா படித்து படிப்புக்கு தகுந்த வேலைக்கு போயிட்டு அந்த வேலையில் படிப்படியாக வளர்ச்சி அடைவது, சொல்லிக் கொடுக்கும் தொழில்கள், பேங்கிங் செக்டார்ஸு, வங்கி தொழில் மற்றும் ஃபைனான்சியல் செக்டார்ஸு, பத்திரப்பதிவுத்துறை மாதிரியான அமைப்புகள், மருத்துவத்துறை மாதிரியான அமைப்புகளில் உங்களுக்கு வெற்றி வகை கிடைக்கும். குருவனுடைய காரகத்துவங்களாக தங்கத்தில் முதலீடு செய்வது, தன்னுடைய வாரிசுகளை குழந்தைகளில் மேல் முதலீடு செஞ்சு அவங்கள நல்ல விதமாக படிக்க வச்சா ஆளாக்கி அழகு பார்க்கறது, இதெல்லாம் இவங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு சேஃபர் ஜோன் அப்படிங்கிற அமைப்பில் வரும். நார்மலாக மகர லக்னம் கும்பலக்கணம்னாலே மிடில் ஏஜ் வரைக்கும் பெருசாக எதையும் எதிர்பார்க்காதீங்க. 36 வயசு அங்கேருந்து தான் லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக கையை ஊனி கர்ணம் வாஞ்சி படிப்படியாக அடுத்த கட்டம் நகரும். யாரையும் எதிர்பாராமல் வாழ்வது என்பது இவர்களுடைய இயல்பான விதிகள்ங்கிறதுனால மகர கும்பலக்கணக்காரங்க பெருசாக அடுத்தவங்களை எதிர்பார்க்காதீங்க. உங்கள் கையே உங்களுக்கு கடைசி வரைக்கும் உதவி புரியுங்கிறத மறந்துட வேண்டாம். குருவின் காரகத்துவங்களை வலுப்படுத்துவதன் மூலமாக உங்களுடைய தனத்தின் நிலை பெருகும். கோல்டில் கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு பண்ணலாம். கோல்டு இடிஎஃப் மாதிரியானதை வாங்கி வைக்கலாம். நல்ல ஒரு நிதி நிர்வாகம் சம்மந்தப்பட்ட துறைகளில் வேலை பார்க்கலாம் அல்லது அதில் முதலீடு பண்ணலாம். ஃபைனான்சியல் செக்டர்ஸில் கும்பலக்கணக்காரங்க 50-50 சாய்ஸ். ஒரு 50% பேர் ஃபைனான்ஸ் தொழில் பண்ணி பெருசாக ஜெயிச்சிடறாங்க. மீதி 50% பேர் பார்த்திங்கன்னா கடுமையான வீழ்ச்சிகளை சந்திக்கிறாங்க. இது லக்னாதிபதி மற்ற கிரகங்களின் நிலையை பொறுத்து தீர்மானமாகுது. கொடுக்கல் வாங்கலுக்கு பேர் போன லக்னங்கள் 2 இருக்குது. ஒன்று விருச்சிக லக்னம், இது 100% ஜெயிச்சிடும். இன்னொன்று கும்ப லக்னம், இது 50-50 சாய்ஸில் வரும். ஏன்னா இவங்க 2 பேருக்குமே குரு தான் தனக்காரகனாக வருவாருங்கிறத மறந்துட வேண்டாம். மீன லக்னத்திற்கு தனாதிபதியாக செவ்வாய் வருவார். இவர் ஆத்மார்த்தமான நண்பர் வேற, அவரே பாக்கியாதிபதி. அதிர்ஷ்டகரமாக பணம் சேர்க்கும் யோகிதைகள் இவங்களுக்கும் உண்டு. பூர்வீக சொத்துக்கள், ரியல் எஸ்டேட் தொழில்கள், யூனிஃபார்ம் சர்வீசஸ் மூலமாக பணம் சேர்க்கும் யோகிதை, மருத்துவ தொழிலில் சாதிக்கிறது. இவங்க மீனலக்கணக்காரங்களுக்கு அதிகமாக மெடிசன் சம்மந்தப்பட்ட துறைகள் வரும். ஒரு 100 டாக்டரை செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன லக்னம் சார்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு 25 பேர் மீனம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு மருத்துவ தொழிலில் அதிகமான சாதனைகள் புரியக்கூடிய லக்னங்களில் இதுவும் ஒன்று. இவங்களுக்கு தனாதிபதி செவ்வாய் லாபஸ்தானம், காலபுருஷனுடைய 10ஆம் வீட்லேயும் உச்சமாக இருந்தனால மருத்துவத்தையே தொழிலாக செய்யும் வாய்ப்புகள், மருத்துவமனை நடத்துறது, மருந்து கம்பெனிகள் நடத்துறதுங்கிறது மாதிரியானது, கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறைகளில் சாதிக்கிற மாதிரி அமைப்புகளும் இவங்களுக்கு உண்டு. இவங்களுக்குமே சொந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். மற்ற கிரகங்கள் வலுவாக இருந்ததுன்னா செயல்பட முடியும். செவ்வாயின் காரகத்துவங்கள் இவங்களுக்கு பணம் சேர்க்கும் யோகிதைகளை கொடுக்கும். இடம் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறது, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறது, யூனிஃபார்ம் சர்வீசஸில் ஒர்க் பண்ணி அதன் மூலமாக இருக்குது. டாக்டருங்கிறதே ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ். இது நிறைய பேருக்கு தெரியாது. டாக்டருடைய அடையாளம் அவங்களுக்கே உண்டான வெள்ளைக்கோட். வக்கீலுடையது ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் தான். நம்ம யூனிஃபார்ம் சர்வீஸ்னாலே உடனே இராணுவம், தீயணைப்புத்துறை, காவல்துறை மட்டும்தான் நினைக்கிறோம். ஆனால் டாக்டருக்கும் அடையாளம் உண்டு.
வெள்ளை கோட்டு, வக்கீலுக்கு அடையாளம் உண்டு கருப்பு கோட்டு. ஸோ இதுவும் யூனிஃபார்ம் தான், ஒரே மாதிரியான உடைகள் அணிவது அப்படிங்கிற அந்த தன்மையில் வரக்கூடிய. ஸோ மருத்துவத்துறை சாதனைகள் உங்களுக்கு பெரும் அளவில் இருக்கும். சகோதரர்கள் பேரில் தொழில் செஞ்சு அதில் பெரும் லாபம் ஈட்டக்கூடிய தன்மையும் மீன லக்னத்துக்கு கொஞ்சம் நேச்சுரலாகவே வரும். நார்மலாக தனாதிபதி யாருன்னு பார்த்துக்கோங்க, அவர் எந்த வீட்டில் உச்சமடைகிறாருங்கிறதையும் பார்த்துக்கோங்க, எந்த வீட்டில் நீச்சமடைகிறாருங்கிறதையும் பார்த்துக்கோங்க. தனாதிபதியின் காரகத்துவம் என்ன? பொதுவாக செவ்வாயினுடைய காரகத்துவம் என்ன? அது மீன லக்னத்துக்கு தனத்தை தரும். ஒரு சிம்ம லக்னத்துக்கு புதனுடைய காரகத்துவங்கள் தனத்தை தரும். அதை நம்ம டெவலப் பண்ணும்போது பணம் சம்பாதிக்கிறதுல இருக்கிற சிக்கல்கள் குறையும். ஒரு தனுசு லக்ன ஜாதகர்களுக்கு சனியுடைய காரகத்துவங்கள் பணத்தை தரும். சனி பகவானுடைய நிதானத்தை நம்ம உடனடியாக எடுத்துடணும். சோம்பேறித்தனத்துக்கு இடமே கொடுத்துடக்கூடாது. ஹார்ட் ஒர்க் இஸ் நெவர் ஃபெயில்ங்கிற மாதிரி போகணும். ஸோ இப்படித்தான் அதனுடைய சூட்சுமங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி.